வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம யோகம் ஃபவுண்டேஷன் அன்னதானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரசம் சாதம். தினமுமே நம்ம கிளறின சாதம் நிறைய போட்டாச்சு. இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு ரசம் சாதம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். சீரகம், கடுகு போட்டு தாளிச்சிருக்கோம். வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம், இப்போ ரசத்துக்கு நிறைய அரைச்சிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, கொத்தமல்லி இயக்கத்தோட தண்டு, சீரகம், மிளகு, பூண்டு எல்லாமே போட்டு அதில் அரைச்சிருக்கோம். அது இப்போ நாம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல எண்ணெயில் கொஞ்சம் வணங்கட்டும், பச்சை வாடை போகட்டும். வணங்கிடுச்சு. இப்போ நாம் வேக வச்ச பருப்பு, தக்காளி, புளி கரைச்சல் எல்லாமே அதில் ஊற்றிடலாம். நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதிகம் புளிப்பு இல்லாமல் ரசம் வச்சா பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம பேஷண்ட்டுக்கு அட்டெண்டர் கொண்டு போகிறோம், அவங்க பேஷண்ட்டுக்கும் கூட கொடுப்பாங்க. ஸோ ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் வடித்து வச்ச சாப்பாட்டில் ரசத்தை ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 60 பேர் சாப்பிட்லாம். அவ்வளோதான், சாப்பாடு ரெடி. பேக்கிங். பேக்கிங் முடிச்சிருச்சு. வாங்க கொண்டு போய் கொடுத்துடலாம். நேர்களே, உங்கள் இல்லத்தில் நடக்கிற பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பெரியவங்களுக்கு நடக்கக்கூடிய திதி ஏதாவது அன்னதானம் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோ கீழே நம்பர் போகும், கால் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி. நாளைக்கு வேறு ஒரு சமையலில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி.